என்னுடன் இணைந்திருக்கும் மற்றும் இணைய போகும் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இது உங்கள் ஜாஸ்ட் வீடியோஸ். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்னா தமிழ் வழி சான்றிதழ். அதாவது நீங்கள் வந்து தமிழ் வழியில் படிச்சீங்க, 1லேருந்து 10 வரைக்கும் படிச்சிருக்கீங்கிறதுக்கான சான்றிதழ் இது இருக்கிற. இந்த பிஎஸ்டிஎம் சான்றிதழ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் வழங்கப்படுற நிறைய வேலைக்கு குறிப்பாக இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தனி மார்க் கிடைக்குது. அதுக்காக யூஸ் ஆகுது. அதை எப்படி பண்ணால், முதல்ல கூகுளில் டிஎன்இஜிஏ அப்படின்னு டைப் பண்ணி ஓகே கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா எடுத்தவொடனே TNESEVI.in சொல்லிட்டு GOV.in சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் வரும். இப்படி வர்றதுல உங்களுக்கு நீங்கள் போக வேண்டியது இசேவை மையம் வச்சுருந்தீங்கன்னா துறை உள்நுழைவு, அப்படி இல்லைன்னா பயனாளர் உள்நுழைவு. ஓகேங்களா, பயனாளர் உள்நுழைவில் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அதில் நியூ யூசர் இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே ஐடி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படின்னா நியூ யூசரை கிளிக் பண்ணி ஐடி கிரியேட் பண்ணிக்கலாம். எனக்கு ஆல்ரெடி இசேவையில் ஐடி இருக்கிறதுனால நான் இசேவையிலே லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணிட்டீங்கன்னா இப்படி தான் வரும் உங்களுக்கு ஸ்க்ரீனு. அதில் சர்வீசஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சர்வீஸ் வைஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்ச் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஆப்ஷன் வரும். அதில் பிஎஸ்டிஎம் டைப் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனே இருக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் படிச்சதுக்குங்கிறதுக்கு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த விண்டோ தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. இந்த விண்டோவில் எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் கரெக்டாக உங்கள் சர்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி அடிக்கணும். இது ஒரு சின்ன தப்பு இருந்தாலும் அது ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. எடுத்தோன்னே உங்கள் நேமு, ரெண்டாவது அப்பா நேமும் கரெக்டாக அடிச்சிருங்க. மூணாவது அம்மா நேம், நாலாவது தமிழில் உங்களோட நேமை தமிழில் அடிக்கணும். உங்கள் நேம் அடிச்சிருங்க. அடிச்சுட்டு அதுக்கடுத்து அப்பா நேம் தமிழில், அதே மாதிரி அம்மா நேம் தமிழில் எல்லாம் கரெக்டாக அடிச்சிருங்க. அதுக்கடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட மொபைல் நம்பர், யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து எம்இஸ் ஐடின்னு கேட்கும். அந்த எம்இஸ் ஐடி உங்கள்கிட்ட இருக்குது. பழைய ஆளாக இருந்தால் உங்களுக்கு பழைய ஏற்கனவே ரொம்ப நாளாக அடிச்சதுன்னா உங்களுக்கு எம்இஸ் ஐடி இருக்காது. இப்போ புதுசாக படித்தவங்களுக்கு எம்இஸ் ஐடி இருக்கும், அவங்க அதை அப்ளை பண்ணிக்கலாம். பழையவங்க அப்படியே அந்த காலம் தான் ஃப்ரீயாக விட்டுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இயர் செலக்ட் பண்ண சொல்லுது. இந்த இயரில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. இந்த இயர் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 1ஆம் கிளாஸ் ஒரு இயரில் படிச்சிருந்தீங்கன்னா அது எத்தனை 1லேருந்து ஆக்சுவலாக செகண்ட் வரைக்கும் படிச்சிருந்தீங்கன்னா, அதே மாதிரி இப்போ 1990லேருந்து 91 வரைக்கும் ஒன்று படித்தோம். இப்போ 1991 to 92 2ஆம் செகண்ட் ஸ்டாண்டர்டு அப்படிங்கிற மாதிரி இப்போ கரெக்டாக ஒரு பேப்பரில் எழுதி வச்சு அதை கரெக்டாக இது போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக நான் அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷத்துக்குள்ளே படிக்கும். இப்போ ஆக்சுவலாக 2011 மே ஜூனில் சேர்ந்துருப்பாங்க. அது மாதிரி 2012 மே வரைக்கும் நடக்கும். அதான் அகாடமிக் இயர். ஓகேங்களா, அதனால நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி அந்த ஒரு வருஷம் கனெக்ட் பண்ணி இப்போ அது அவங்க என்ன படிச்சிருக்காங்கன்னா 2011லேருந்து 12 வரைக்கும் படிச்சிருக்காங்க அப்படிங்கிற கணக்கு. அதே மாதிரி நீங்கள் கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி எண்டும் கரெக்டாக போட்டுக்கோங்க. எண்டும் எந்த வருஷத்தில் ஒரு ஸ்கூலில் படிச்சதுக்கு. இப்போ நான் சென்னையில் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கேன்னா அந்த ஸ்கூலில் என்ன படிச்சிருக்கீங்க, 1லேருந்து 5 வரைக்கும் படிச்சிருக்கேன்னா அந்த 1லேருந்து 5 மட்டும் தான் செலக்ட் பண்ணணும். ஃபுல்லாக செலக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, செலக்ட் பண்ணிவிட்டு அது எந்த இயரோ அந்த இயரை கரெக்டாக கொடுத்துருங்க. கரெக்டாக ஆனால் அந்த இயரில் தான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அந்த இயரை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும். இந்த இயர்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து உள்ள காலம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன ஸ்டாண்டர்ட்லேருந்து எது வரைக்கும் படிச்சீங்க, அதாவது ஸ்டார்டிங் என்ன அதாவது இங்கே இயர் போட்டிருக்கோம்ல, அந்த இயர் ஸ்டார்டிங் என்ன கிளாஸ் நம்ம படித்தோம் அப்படிங்கிறத இதில் செலக்ட் பண்ணிக்கிடணும். ஓகேங்களா, இது எந்த கிளாஸில் முடிச்சிங்க, இந்த கடைசியில் உள்ள செகண்ட் இயர் போட்டிருக்கோம்ல அதை பார்த்துக்கிடணும். அதே மாதிரி எந்த டிஸ்ட்ரிக்டில் படிச்சீங்கிறத அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து டிஸ்ட்ரிக்டை கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதுக்கடுத்து வரிசையாக 1 by 1 கேட்குறதெல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணிங்கன்னா போதும். ஓகேங்களா, டிஸ்ட்ரிக்டில் நான் ஆக்சுவலாக நான் படித்தது தூத்துக்குடியில் தான் படித்தேன். அதனால் நான் தூத்துக்குடிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ THOன்னு அடித்தோடனே தூத்துக்குடின்னு. ஓகேங்களா, நான் எந்த பிளாக் அதாவது எந்த வட்டம்னு கேட்குறாங்க. எனக்கு ஓட்டப்படாரம் நான் படித்தது, அதனால் ஓட்டப்படாரத்தை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இது கவர்மெண்ட் ஃபுல்லி எய்டட் அண்ட் பார்ட்டிசியலி எய்டட்னு கேட்கும். இது கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் தான். ஆக்சுவலாக ப்ரைவேட் ஸ்கூல் ஒரு சில ஸ்கூல் ஃபுல்லி எய்டட்ல இருக்கும், அதாவது ஃபுல்லாகவே கவர்மெண்ட்டில் தான் இருக்கும், ஆனால் பட் ப்ரைவேட் நேமில் இருக்கும். அதுக்கு ஃபுல்லி எய்டட் கொடுத்துருங்க. பார்ட்டிசியலி எய்டட்னா கவர்மெண்ட் பாதி, இது
இது பாதிங்கிற கணக்கு தான். ஓகேங்களா? கவர்மெண்ட் பாதி, பிரைவேட்ல உள்ள பாதி. பிரைவேட்டை வந்து கவர்மெண்ட் வந்து அக்யூபை பண்ணி பண்றது. ஓகேங்களா? அதை கரெக்டா செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்த அதுக்கு அடுத்த காலம்னு கிளிக் பண்ணீங்கன்னா எந்த ஸ்கூலோ அந்த ஸ்கூல்ல காட்டும். ஓகேங்களா? நான் படிச்சது வந்து தருவிக்குளத்துல எல்லாம் படித்தேன். அந்த தருவிக்குளத்துல அந்த இயரை செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அந்த ஸ்கூலோட நேம் வந்து கரெக்டா பார்த்துக்கோங்க. ஒரு ஊர்ல சில ஊர்ல வந்து 2-3 ஸ்கூல் கூட இருக்கலாம். அந்த 2-3 ஸ்கூல்ல எது நீங்க படிச்ச ஸ்கூலுங்கிறத கரெக்டா பார்த்து கரெக்டா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணணும். அந்த செலக்ட் பண்றதுல கூட தப்பு பண்ணிட்டீங்க, இல்ல நீங்க வந்து ஒரு ஸ்கூல்ல படிச்சு வேற ஒரு ஸ்கூல்ல வந்து கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே அந்த இது வந்து ரிஜெக்ட் ஆயிரு. உடனே ரிஜெக்ட் ஆச்சுன்னா பரவாயில்ல. சில பேர் பாக்குறதுக்கு கூட 1 வாரம் ஆகும். 1 வாரம் 10 நாள் கழிச்சு ரிஜெக்ட் ஆச்சுன்னா உங்களால அதுக்கடுத்து அப்ளை பண்றதுக்கான டைமிங் இருக்குமா இல்லையாங்கிறது தெரியாது. அதனால அதை கரெக்டா பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து உள்ளது வந்து டிசி. அதாவது நீங்க வந்து 10க்குள்ள படிச்சிருந்தா ஏதாவது டிசி இருந்தா கூட போதும். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், 5th வரைக்கும் படிச்சேன், 8th வரைக்கும் படிச்சேன், அந்த டிசி இருந்தா கூட போதும். நீங்க வந்து 10th இப்படி எதுனாலும் சரி, எந்த டிசி உங்க கையில இருக்கோ அதை நீங்க போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கொடுத்துட்டு இப்போ நான் சப்மிட் கொடுக்கும்போது அதில் என்ன எரர் வருதுன்னா, நான் எதுவுமே என்ட்ரி பண்ணல, அதனால அந்த எரர் காட்டுது. இப்போ நான் இங்கே பார்த்தீங்களா, நான் இந்த இங்கிலீஷில் என்னோட நேம் அடிச்சுக்கிறேன். அதே மாதிரி அப்பாவோட பேர் அடிக்கிறேன். அதுக்கடுத்து வந்து அம்மா பேர் அடிக்கணும். ஓகேங்களா? இது அடிக்கிறது நல்லா பார்த்துக்கோங்க. உங்கள் சர்டிஃபிகேட்டில் எப்படி நேம் இருக்கோ அதை எப்படி அடிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதை மாற்றிடாதீங்க. மாற்றினா கண்டிப்பாக அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதை கொஞ்சம் கரெக்டாக எல்லாருமே கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? எந்த வருஷம் முடிக்கிறீங்களோ அதை கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக வந்து இதில் வந்து நான் இப்போ வந்து 1லேருந்து 5 வரைக்கும் படிச்சிருக்கேன். அதுக்கடுத்து 6லேருந்து 8 வரைக்கும் ஒரு ஸ்கூலு. அது வந்து 9, 10 வேறு ஸ்கூலு. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து 1லேருந்து 5 வரைக்கும் தருவைக்குளம் பிரைமரி ஸ்கூலு டிடிடிஏ. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6லேருந்து 8 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தருவைக்குளம் தான் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலு. 9, 10 பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி சென்ட் பிரான்சிஸ் சேவியர் ஸ்கூலு. இதே மாதிரி தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எடுக்கணும். அதை மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? எனக்கு வந்து ஆல்ரெடி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருக்கிறதுனால என்னால் அப்ளை பண்ண முடியல, அந்த எரர் காட்டுது. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பே பண்ண சொல்லும். அந்த பே பண்ணும்போது உள்ள ஸ்க்ரீன்ஷாட்டை கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு அதில் தான் எரர் வருது. ஒருவேளை உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆயிடுச்சு, ஆனால் வந்து எனக்கு வந்து என்னோட ரிசிப்ட் நம்பர் வரலன்னா நீங்கள் என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களோட ரிசிப்ட் நம்பர் நான் எடுத்துறேன். இந்த வீடியோவில் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு வந்து அப்ளை பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.